ஹே கைஸ், வெல்கம் பேக் டு பிகே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு கால் ஜிம் போகல, நான் தூங்கிட்டேன். 8 மணிக்கு தான் முடித்தேன். 9 மணிக்கு ஜிம் மூடிடுவாங்க. போனால் அவசர அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆம்ஷன் ஷோல்டர்ஸ் இல்லையா, கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, 1 ஹவருக்குள்ளே முடிக்க முடியாது. ஸோ 64 இருக்கேன். 64ங்கிறது என்னோடய ட்ரெஸ்ஸோட வெயிட்லாம் சேர்த்தி 0.5 வந்து குறையும். ஸோ அது வந்து நான் வேணால் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரெஸ்ஸோடையும் ட்ரெஸ் இல்லாமல் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 63.5 வந்து குறைஞ்சிருச்சு. நீங்கள் டெய்லி காலில் வந்து ட்ரெஸ் இல்லாமல் தான் வெயிட் செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனால் வந்து உங்களுக்கு ரெகுலராக பண்ண உங்களுக்கு அந்த ஒரு ட்ரெஸ்ஸோட வெயிட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் ஒரு ஹெவி பேண்ட் போட்டிருக்கேன், அது வந்து 0.5 kg இருக்கும். அண்ட் ஷர்ட்டும் ஹெவியாக போட்டிருந்தேன் அப்படின்னா அது வந்து ஒரு 0.3 இருக்கும். ஸோ வந்து 0.8 கிராமாக நான் கணக்கு எடுத்துப்பேன். இதே ஹெவி ஷர்ட் ஹெவி பேண்ட் போட்டிருந்தோம்னா ரெண்டுமே 0.5 1 kg எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ரெகுலராக ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம வெயிட் டெய்லியும் செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ வந்து பேசிக்கலி நீங்கள் வந்து 500 to 1 kg வந்து ரெகுலராக கேரி பண்ணிட்டு நீங்கள் நடக்கிறீங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வாட்ச் ஃபோன் அதெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட். ஸோ பேசிக்கலி நீங்கள் ஒரு நாளைக்கு எக்ஸ்டர்னலாக வெயிட் கேரி பண்ணுறதே ஒரு 1 kg to 2 kg இருக்கும் நார்மலாக நீங்கள் கேரி பண்ணுற வெயிட்ஸு. காலையில் ஒரு குட்டி வாக் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக வச்சுக்கலான்ட்டு மியூஸ்லி ஒரு 50 கிராமும் பால் ஒரு 1/2 லிட்டரும் போட்டு முடிச்சிட்டேன். ஈவினிங் வந்து ஸ்பைசி ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக செஞ்சுருந்தேன். கூடவே வந்து பைனாப்பிள் போட்டு என்னோட செகண்ட் மீலை முடிச்சுட்டு ஒரு குட்டி நாப் எடுத்தேன். அண்ட் தேர்ட் அண்ட் ஃபைனல் மீல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஷேக்கு. அதை முடிச்சுட்டு கிரியேட்டின் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு 18 கிராம்ஸ் வந்து கிரியேட்டின் லோடிங் எடுத்துட்டேன். வாக்கிங் பண்ணிட்டு ப்ரோட்டீன் ஷேக்கை முடிச்சிட்டேன். இன்னைக்கு மவுத்தை வந்து பஞ்சிங் பேக்கில் பண்ணலான்னு இருந்தேன். அதையும் முடிச்சுட்டு நுஞ்சக்கோ பண்ணேன். நுஞ்சக்கோட என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முடிச்சு ஒரு சின்ன குளியலை போட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு ட்ராக்கரில் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு என் டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.